வத்த குழம்பு புளி குழம்பெல்லாம் வந்து இந்த மாக்கல் சட்டியில வச்சு சுண்டு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியா இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து நம்ம கடையிலயும் சேல்ஸ் பண்றோம், ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஷிப்பிங்கும் பண்றோம், நம்ம வெளிநாடுகளுக்கும் வந்து அமுச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம். மீன் வந்து போட்டு கொதிக்க விடணும்னு அவசியமே கிடையாது. குழம்பு நுரக்கட்டும் போதே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து அப்படியே தங்கி இருக்குங்களா அதுல? ஆமா, ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னு வெச்சுக்கோங்களேன், 10 நிமிஷத்துக்கு அதுவாவே குழம்பு தலதலன்னு கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அவ்வளோ வந்து ஹீட் ரிட்டைன் ஆகும். ஸோ உங்களுக்கு கேஸ் வந்து சேவ் தான் ஆகும். அதுல பணியார கல்லுல வந்து இவ்வளோ வெரைட்டி நம்ம வந்து எந்த கடையிலையும் நீங்க பார்க்க முடியாது தம்பி, நம்ம கிட்ட தான் இருக்கு. இது உடன் ஹேண்டிலோட வந்துரும். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது இண்டக்ஷனுக்கும் சப்போர்ட் பண்ணும். இண்டக்ஷன்லயே வச்சுக்கலாம். ஆமா, இது இண்டக்ஷன்லயே சப்போர்ட் பண்ணும். இதுவுமே நம்மகிட்ட உடன் ஹேண்டில். இந்த உடன் ஹேண்டில் ரேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலே ரொம்ப யூனிக்கான உடன் ஹேண்டில்ஸ் வந்து நம்ம தான் பண்றோம். இந்த சைனீஸ் வாக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாமே வந்து நான்ஸ்டிக்ல வீட்டில் செய்றீங்க. ஆக்சுவலி வந்து நான்ஸ்டிக்கை ரொம்ப சூடு பண்ணவே கூடாது. பண்ணா வந்து டாக்ஸின்ஸ் கிளம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசான ஸ்டீல்ல நம்ம சைனீஸ் வாக் வச்சிருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து மீன்லாம் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா எண்ணெய் வந்து வெளியில் வராது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி தட்டி. இந்த இஞ்சி தட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. கிரானைட்டு கருங்கல் ரெண்டுமே இருக்கு. அலுமினிய டப்பாக்குள்ள போட்டு வைக்கிறாங்கன்னா அங்கே வந்து அலுமினியம் லீச்சிங் நடந்துட்டே இருக்கும். இதில் வந்து புளியோ உப்போ நீங்கள் வந்து ஊறுகாவோ இதில் ஸ்டோர் பண்ணும்போது எந்த ஒரு ரியாக்ஷனும் ஆகாது. பொருள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எத்தனை நாள் ஆனாலும். ஆமாம், அப்படியே இருக்கும். ஸோ எங்கள் கடையில் வந்து கேட்குற கஸ்டமரே வந்து தண்டவாள கல்லில் கடாய் கொடுங்க, தண்டவாள கல்லில் தோசை கொடுங்க, தோசைக்கல் கொடுங்கன்னா கேட்கவே செய்வாங்க. பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போய் நீங்கள் எப்படி மொறுன்னு தோசை சாப்பிட்றீங்க இல்லையா, அதே மாதிரி தோசை வந்து நம்மளால் இதில் செஞ்சுக்க முடியும். தோசையை வந்து கரண்டியே இல்லாமல் கையிலே உரிச்சிட முடியும். இந்த மாதிரி ஷார்ட் உடன் ஹேண்டில்ஸ் வேணாம், எங்களுக்கு கொஞ்சம் லாங்கான உடன் ஹேண்டில்ஸ் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான லாங் உடன் ஹேண்டில்ஸும் வச்சுருக்கோம். ஷீட் எல்லாமே ஒரே ஷீட் தான். இது வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வேக்ஸ் கோட்டிங், பவுடர் கோட்டிங் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம இதை எப்படி எடுத்துட்டு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் வெஜிடபிள் ஆயில்ல 3 டிப் சீசனிங் பண்ணிருக்கோம். இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஆர்கானிக். நீங்க தாராளமா இதுல இருந்து ஃபுட் செஞ்சு சாப்பிடும்போது எந்த ஒரு கெடுதலுமே நம்மளுக்கு வரவே வராது. உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்டிஃபைட் பிரான்ஸ்ன்றது வந்து ரொம்பவே ஃபியூ ஷாப்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும். அதுல நம்ம வந்து ஒன் ஆஃப் த டாப் ரேங்கிங் 5ல வரும். இது மட்டும் இல்ல, மேல இருந்து கீழே வரைக்கும் எக்கச்சக்கமான கடாய் ரேஞ்சஸ் நம்ம கிட்ட இருக்கு. உள்ள வந்தா வேண்டான்னு சொல்றதுக்கு ஒரு பொருளும் இல்ல, வேணும்னு சொல்றதுக்கு எக்கச்சக்கமான பொருட்கள் நம்ம கிட்ட இருக்கு. என்னங்க ஒரே கல்ல அடிக்க வச்சிருக்கீங்க, என்னங்க அது? இது எல்லாமே மாக்கல் கல் சட்டி. அதாவது நம்ம பாரம்பரிய முறையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தயிர் துவைக்கிறதுக்கு இந்த கல்லை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த மண் சட்டியில நம்ம தயிர் துவைச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த தயிர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைனஸ் மைக்ரேன் இருக்கவங்க அதுல வந்து செஞ்சு சாப்பிட முடியாது. அதே இந்த மாக்கல் சட்டியில வந்து செஞ்சு சாப்பிடுறது மூலியமா நம்மளுக்கு நல்ல ஐஸ்கிரீம் மாதிரி அப்படி எடுத்து வச்சோம்னா அப்படி ஐஸ்கிரீம் மாதிரி உழுகும். அப்படி தயிர் நம்மளுக்கு கிடைக்கும். இதுல நம்ம கிட்ட எக்கச்சக்க சைஸஸ் இருக்கு. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பருப்பு குழம்பு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார், அதுக்கப்புறம் வந்து கரைச்சி விட்டு புளி குழம்பு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இதுல செய்யலாம். இந்த வத்த குழம்பு புளி குழம்பெல்லாம் வந்து இந்த மாக்கல் சட்டியில வச்சு சுண்டு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியா இருக்கும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பவுல் டைப்பு, இது ஃபுல்லாகவே வந்து கைப்பிடி இல்லாத பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய கஸ்டமர் விருப்பப்படுறாங்க. அதனால நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைட்டோட வரும், இந்த மாதிரி கைப்பிடியோட வரும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து கஷாயம்லாம் போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லது. நெஞ்சு சளியை வந்து அப்படியே கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும், அவ்வளோ நல்லா இருக்கும். இது எல்லாமே வந்து நேச்சுரல் ஸ்டோன். இதில் வந்து மெக்னீஷியம் ரிச் அதிகமாக, மெக்னீஷியம் சத்து இதில் அதிகமாக இருக்குதுல நம்மளுக்கு. ஸோ இதில் எக்கச்சக்கமான பேட்டர்ன்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து நம்ம கடையிலயும் சேல்ஸ் பண்றோம், ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஷிப்பிங்கும் பண்றோம், நம்ம வெளிநாடுகளுக்கும் வந்து அமுச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குக் அண்ட் சர்வ் ரொம்ப யூனிக்கா இருக்கும். இது எல்லாமே ஹீட் ரீட்டைன் ஆகும். இது எல்லாமே வெயிட்டா இருக்கு. கல் வந்து அதிகமா கேஸ் பிடிக்குமான்னு சொல்லி கேட்பாங்க. ஆக்சுவலி இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ மீன் குழம்புலாம் வைக்கிறாங்க அப்படின்னா மீன் வந்து போட்டு கொதிக்க விடணும்னு அவசியமே கிடையாது. குழம்பு நுரக்கட்டும் போதே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து அப்படியே தங்கி இருக்குங்களா அதுல? ஆமா, ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னு வெச்சுக்கோங்களேன், 10 நிமிஷத்துக்கு அதுவாவே குழம்பு தலதலன்னு கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அவ்வளோ வந்து ஹீட் ரிட்டைன் ஆகும். ஸோ உங்களுக்கு கேஸ் வந்து சேவ் தான் ஆகும் அதுல. அடுத்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அயன் காஸ்ட் அயன் பொருட்கள் எல்லாமே நான் காட்டுறேன். அதுல ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பணியார கல். பணியார கல்லுல வந்து இவ்வளோ வெரைட்டி நம்ம வந்து எந்த கடையிலையும் நீங்க பார்க்க முடியாது தம்பி, நம்ம கிட்ட தான் இருக்கு. இது உடன் ஹேண்டிலோட வந்துரும். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது இண்டக்ஷனுக்கும் சப்போர்ட் பண்ணும். இண்டக்ஷன்லயே வச்சுக்கலாம். ஆமா, இது இண்டக்ஷன்லயே சப்போர்ட் பண்ணும். இதுல
இதுல வந்து பாத்தீங்கன்னா 7 குழி 9 குழி 12 குழி சரிங்கக்கா. வித் லிட் வித்தவுட் லிட் ரெண்டுமே இருக்கு. ஆமா லிட்டோடையும் இருக்கு நம்ம கிட்ட இந்த மாதிரி. சோ உங்களுக்கு வித் லிட் வித்தவுட் லிட்லயும் நம்மளுக்கு வந்து வந்துரும். சரிங்கக்கா. அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து ஸ்கொயர்ல வேணாலும் ஸ்கொயர்ல இருக்கு. லாங் ஹேண்டில்ல உங்களுக்கு பெரிய குழியில வேணும்னாலும் இந்த மாதிரி பெரிய குழியாவும் இருக்கு. சோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பேட்டர்ன்ல வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ரவுண்ட்ல உங்களுக்கு லாங் ஹேண்டில்ல வந்துரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பாட்டம் ஃபுல் ஃபிளாட்னு சொல்லுவோம். இது இப்படி மாதிரி ஃபுல் ஃபிளாட்ல வரும். இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ் நிறைய இது வந்து எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இண்டக்ஷனுக்கு வந்து எந்த ஒரு அதாவது கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம உங்களுக்கு வந்து கரெக்டா உட்கார்றதுக்கு இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுலயே நம்மட்ட 7 9 12 3 சைஸ் இருக்கு. சரிங்கக்கா. அடுத்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆம்லெட் பேன். ஓ ஆம்லெட்டுக்குன்னு தனியா பேன். அதே மாதிரி 2 பேர் தான் இருக்காங்க ஒரு ஃபேமிலியில, கொஞ்சமா மீன் வந்து ஃப்ரை பண்ணணும் அப்படினாலுமே இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லா வந்து கிரைண்ட் பண்ணி நல்ல ஒரு க்ளீனான ஃபினிஷிங் வந்து நம்ம வச்சிருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆப்பசட்டி. இதுவுமே நம்மகிட்ட உடன் ஹேண்டில். இந்த உடன் ஹேண்டில் ரேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே ரொம்ப யூனிக்கான உடன் ஹேண்டில்ஸ் வந்து நம்ம தான் பண்றோம். ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்வ் ஹேண்டில்ஸ் வந்து எல்லாமே நம்மளுடைய ஓன் டிசைனிங்ல வந்து பண்றக்கூடிய எஸ் ஆமா எல்லாமே நம்மளோடது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல்லா ஃபினிஷிங்ல வித் லிட்டோட ஆப்பசட்டி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயும் வித் லிட் வித்தவுட் லிட் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் தவா. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்டலில் இருக்கீங்க, தோசை ஊற்றணும், சப்பாத்தி போடணும், ஆம்லெட் போடணும், ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும், என்னன்னாலும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். லாங் ஹேண்டில் எஸ் மல்டி பர்பஸ் இதில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-in-1 grill pan. 2-in-1 grill panல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் grill வந்துரும், இந்த பக்கம் உங்களுக்கு flat bottom வந்துரும். இந்த flat bottomல இந்த பக்கம் தோசை வராது தம்பி. ஆமா இதுல ஆக்சுவலி என்னன்னா இது தோசைன்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. பொதுவா வந்து எந்த பக்கத்துல நம்ம ஹீட்ல வைக்கிறோமோ அதுல வந்து நம்ம தோசை போட முடியாது. ஆனா சப்பாத்தி, ஃபிஷ் ஃப்ரை, ஆம்லெட், ஆஃப் பாயில் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து நம்ம வந்து கிரில்லிங் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே கிரில் பண்ணிக்கிற முடியும். சரிங்கக்கா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் வாக்கு. இது அப்படியே சொல்லிருங்க. ஆமா இது வந்து சைனீஸ் வாக். இந்த சைனீஸ் வாக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாமே வந்து நான் ஸ்டிக்ல வீட்ல செய்றீங்க. ஆக்சுவலி வந்து நான் ஸ்டிக்கை ரொம்ப சூடு பண்ணவே கூடாது. பண்ணா வந்து டாக்ஸின்ஸ் கிளம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசான ஸ்டீல்ல நம்ம சைனீஸ் வாக் வச்சிருக்கோம். ஸோ இது வந்து வுடன் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து நல்லா வந்து சாஸ் போட்டு வீட்லயே வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி செய்யணும் அப்படின்னா சூப்பரா வீட்லயே செஞ்சிட முடியும். ஸோ வீட்டு நம்மளுடைய டொமஸ்டிக் ஸ்டவ்க்கு எப்படி நமக்கு செட் ஆகுமோ அந்த மாதிரி நம்ம வந்து சைஸஸ் வச்சிருக்கோம். இதுல 3 சைஸஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸ்மால், மீடியம், லார்ஜ். ஓகேங்கா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சப்பாத்தி தவா, காஸ்ட் அயர்ன் சப்பாத்தி தவாஸ் காட்டுறேன். இதுல நம்ம கிட்ட எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் ஹேண்டில்ல பிளாக் சீசனிங்ல உங்களுக்கு இந்த மாதிரி வந்துரும். அதுலயே கொஞ்சம் லைட் வெயிட் வேணும், இன்னும் கொஞ்சம் அகலமா வேணும்னா இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கு. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இதுலயே இந்த பேட்டர்ன் ஆனா உங்களுக்கு வந்து கிரைண்டட் சீசனிங்ல இருக்கும் இந்த இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழிவா, அதாவது இதுல வந்து உங்களுக்கு மீன் எல்லாம் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் வந்து வெளியில வந்துரும்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த சைடுல வந்து விளிம்பு லைட்டா தூக்குற மாதிரி வச்சிருக்கோம். இதுல வந்து நம்ம வந்து மீன்லாம் ஃப்ரை பண்றோம் அப்படின்னா எண்ணெய் வந்து வெளியில வராது. ஷாலோ ஃப்ரையும் நம்மளால பண்ணிக்க முடியும். இதுல வந்து வெளிய விழுவுமே, இதுல வந்து தடுத்துக்கும். ஓகே, அந்த ஸ்டெப் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு அது வந்து எங்கேயுமே வந்து வெளியில வராது. அது வந்து ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து ஷாலோ ஃப்ரை பண்றதுக்கு, எண்ணெய் கம்மியா யூஸ் பண்றதுக்கு இது எல்லாமே நல்லா இருக்கும். இது காஸ்ட் அயர்ன். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி தட்டி. இந்த இஞ்சி தட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. சரிங்கா. கிரானைட், கருங்கல் ரெண்டுமே இருக்கு. கிரானைட்லயும் இருக்கு, கருங்கல்லையும் இருக்கு. எவ்வளவு அகலம் வேணும், எவ்வளவு டீப் வேணாலும் நம்ம கிட்ட சூஸ் பண்ணி எடுத்துக்கிற முடியும். இது பாருங்க நல்ல டீப்பா இருக்கு. உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு பூண்டு சட்னி அரைக்கணும், தட்டிக்கிறணும்னா கூட இதுல நம்ம வந்து தட்டிக்கிற முடியும். அதே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுல பாருங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் குழிவா இருக்கும். இதுல ஏலக்காய், இஞ்சி, டீக்கெல்லாம் இதில் வந்து நம்ம தட்டிக்கிறலாம். இது எல்லாமே கருங்கல். சரிங்கக்கா. இது வந்து நம்ம கிரானைட்ல காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு பவுல் டைப்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நாங்களே வந்து சொல்லி செய்யறது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா கை எங்கேயுமே உள்ளுக்குள்ள போகும்போது இந்த விரல்கள்லாம் வந்து இடிக்காது. நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதே வந்து கொஞ்சம் நான் முன்னாடி காட்டின பேட்டர்ன்லாம் உள்ளுக்குள்ள போகும்போது நம்மளுக்கு வந்து கை கீச்சிடும். கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை. ஸோ இதுல வந்து அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. அது மட்டும் இல்லாம கிரானைட்ல வாங்கும்போது இந்த பாலிஷ் வந்து எத்தனை நாளானாலும் இதே மாதிரி இருக்கும். அப்படியே இருக்கும் பாலிஷிங். சோ இதுதான் வந்து இது கிரானைட் ஏன் ப்ரிஃபர் பண்றாங்கன்னா இந்த பளபளன்னு எப்பயுமே இருக்கும். அதே கருங்கல்ல வந்து கொஞ்சம் போக போக அந்த மஞ்சள் கரை எல்லாமே அது வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். சோ அதுலயே நம்ம கிட்ட வந்து யூனிக் கலர்ஸ் இருக்கு. பொதுவா இந்த Black கலர் மட்டும் தான் எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கும். இந்த மாதிரி கிரெயின்ஸ் பாருங்க, இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய யூனிக் கிரெயின் ஆஃப் ஓகே, மார்பிள் கல்ல வர அந்த கிரெயின்ஸ் அப்படியே. ஆமா கிரானைட்ல
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மில்லட் ரோட்டி ப்ரெஸ்ஸர். இப்போ மில்லட் நிறைய பேர் வந்து மில்லட்ஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸ் ஆகுறோம். ஸோ மில்லட் ஆனால் வந்து சப்பாத்தி போட்டுட்டு திரட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டம். மேலே இதில் வந்து பட்டர் பேப்பரோ இல்லை ஆயிலோ தடவிட்டு வச்சு அமுத்தி எடுத்தாக்க சூப்பரான மில்லட் ரொட்டி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அப்படி நம்ம சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இது சைஸ் இருக்கேங்கா? இதில் ஒரே சைஸ் தான், ஒரே சைஸ், ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர், இது எல்லாமே நம்ம ஸ்டோர்ஸில் மட்டும் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ், ஆன்லைனில் கிடையாது. இது எல்லாமே வந்து ஊறுகாய் ஜாடி, உப்பு ஜாடி, புளி ஜாடின்னு சொல்லக்கூடியது. இப்போ வந்து கிரானைட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. கண்டிப்பாக கண்டிப்பாக. யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்டுங்கா? இதில் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் ஆகாது. பிளாஸ்டிக்கில் போடுறாங்க இல்லை வந்து பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கன்னா அங்கே வந்து பிளாஸ்டிக் லிச்சிங் நடந்துகிட்டே இருக்கும். அலுமினியம் டப்பாக்குள்ளே போட்டு வைக்கிறாங்கன்னா அங்கே வந்து அலுமினியம் லிச்சிங் நடந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து புளியோ உப்போ நீங்கள் வந்து ஊறுகாவோ இதில் ஸ்டோர் பண்ணும்போது எந்த ஒரு ரியாக்ஷனும் ஆகாது. பொருள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எத்தனை நாள் ஆனாலும். ஆமாம், அப்படியே இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன்ஸ். அது அதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து எப்பயுமே நம்மளோட மசாலாவில் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிரைன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பிளாக்கு, அதுலேயே சின்ன சைஸஸ் எல்லாமே வச்சுருக்கோம். சரிங்கக்கா. ஸோ நம்மளுடைய யூனிக்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்டவாளக்கல் தோசை தவா தான். இந்த தண்டவாளக்கல், ஆமாம், இது தண்டவாளக்கல் தம்பி. இது இந்த தண்டவாளக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோர் அயன் ஷீட். அந்த காலத்தில் வந்து இந்த பியோர் அயன் ஷீட்டை வந்து தண்டவாளக்கல்லுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எங்கள் கடையில் வந்து கேட்குற கஸ்டமரே வந்து தண்டவாளக்கல்லில் கடாய் கொடுங்க, தண்டவாளக்கல்லில் தோசை கொடுங்க, தோசைக்கல் கொடுங்கன்னா கேட்கவே செய்வாங்க. ஸோ தண்டவாளக்கல் தோசை தவா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போய் நீங்கள் எப்படி மொறுன்னு தோசை சாப்பிட்றீங்க இல்லையா, அதே மாதிரி தோசை வந்து நம்மளால இதில் செஞ்சுக்க முடியும். தோசையை வந்து கரண்டியே இல்லாமல் கையிலே உரிச்சிட முடியும். அவ்வளோ தூரத்துக்கு வந்து சும்மா சொல்கிறீங்களா? நிஜமாவே தான். நான் உங்களுக்கு போட்டே காட்டுறேன், இல்லாட்டி வீடியோ கொடுக்குறேன் பாருங்க. நம்ம போட்டு எக்கச்சக்கமாக வச்சிருக்கோம். லைவாகவே நம்ம கடையில் எக்கச்சக்கமான வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன். இது வந்து கையிலே உரிச்சு எடுத்துடலாம் தோசையை. அது இது ஏன் அப்படி நான் சொல்கிறேன் கையிலே உரிச்சு எடுக்கலாம்னா இது வந்து நேச்சுரலி நான்ஸ்டிக். இதுக்கு மேலே எந்த ஒரு கோட்டிங்கோ எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம ஏன் வந்து நான்ஸ்டிக் தவாக்குள்ளே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒட்டாமல் வருதுன்றதுக்காக தான். ஸோ இப்போ நம்மளுடைய தண்டவாளக்கல் வந்து 6 mm திக்னஸில் இருக்குது. அதனால உங்களுக்கு இது வந்து ஒட்டாமையே வரும். ஸோ அதனால இது சூப்பராக இருக்கும். இதுலேயே நம்ம வந்து ஸ்கொயர்லும் இருக்குது, ரவுண்டில் 2 சைஸ் இருக்குது. இந்த உட்டன் ஹேண்டில் இல்லாமையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10, 11, 12, 12.5 இது வந்து கர்வ். இண்டக்ஷன் சப்போர்ட் வேணும் இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ளாட்டில் 10, 11, 12, 12.5 இந்த மாதிரி ஷார்ட் உடன் ஹேண்டில்ஸ் வேணாம், எங்களுக்கு கொஞ்சம் லாங்கான உடன் ஹேண்டில்ஸ் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான லாங் உடன் ஹேண்டில்ஸும் வச்சிருக்கோம். ஷீட் எல்லாமே ஒரே ஷீட் தான். இது வந்து கைப்பிடி மட்டும் மாறி மாறி வரும். ஓகே. இதுலயுமே ரவுண்டும் இருக்கு, ஸ்கொயரும் இருக்கு. ரவுண்டும் இருக்கு, ஸ்கொயரும் இருக்கு. 2 சைஸ் வரும், 11 and 12 2 சைஸும் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உடன் ஹேண்டில் ரேஞ்சஸ் நான் காமிச்சிட்டு இருக்கேன் இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்பசட்டி. அந்த ஆப்பசட்டிலே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய நியூ லான்ச் ஆப்பசட்டி. கம்ப்ளீட்டா நம்ம தான் டிசைன் பண்ணிருக்கோம். இது வந்து உங்களுக்கு ரஃப் ஃபினிஷ்ல வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கரெக்டா வந்து லிட்டோட, அதாவது சும்மா ஏனோ தானு மூடி உட்காராம கரெக்டா அது பாருங்க எப்படி உட்காந்துருக்குன்னு மூடி கரெக்டாக அதுக்குன்னு சொல்லி பிரிம் எல்லாம் நம்ம வந்து செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே. ஸோ அடுத்து ஆப்பசட்டி, அடுத்து வந்து பனியாரக்கல் நான் ஏற்கனவே காமிச்சிட்டேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிரில் பேன் இருக்குது, ஊத்தப்பம் பேன் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரேஞ்சஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த உடன் ஹேண்டில்ஸ்லேயே நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து நம்மளுடைய ஒன் ஆஃப் த யூனிக் ப்ராடக்ட் நான் காட்டுறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் அயன் காஸ்ட் அயன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ரேஞ்சஸ் கிடைக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காஸ்ட் அயன்ஸ். ஏன் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பிளாக் கலர் சீசனிங் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வேக்ஸ் கோட்டிங், பவுடர் கோட்டிங் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம இதை எப்படி எடுத்துட்டு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் வெஜிடபிள் ஆயில்ல 3 டிப் சீசனிங் பண்ணிருக்கோம். 3 தடவை எண்ணெயில் முக்கி நம்ம வந்து இதில் பேக் பண்ணும்போது இந்த மாதிரியான சீசனிங்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஆர்கானிக். நீங்கள் தாராளமாக இதில் இருந்து ஃபுட்டு செஞ்சு சாப்பிடும்போது எந்த ஒரு கெடுதலுமே நம்மளுக்கு வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த அயன் குவாலிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வந்து ரீசைக்கிள்டு அயன்ஸு இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அயன்ஸ் தான் நம்ம உள்ளே வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ரா மெட்டீரியலை வந்து நம்ம ரொம்பவே பார்த்து யூஸ் பண்ணுறோம் எல்லாத்துலேயுமே. ஸோ இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதுலேயே வந்து ஃப்ளாட் பாட்டம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ் இண்டக்ஷனில் யூஸ் பண்ணுன்றவங்க வந்து ஃப்ளாட் பாட்டம் கேட்பாங்க. ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுறவங்க அது எல்லாமே கர்வே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா பூரிலாம் போடுறதுக்கு இந்த கடாய் பாருங்கள்
எவ்வளோ சூப்பராக கொஞ்சமாக எண்ணெய் வச்சு பூரி அப்பளம் சிக்கன் 65லாம் பொரிச்சிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாங்க. இது மட்டும் இல்லை, மேலேருந்து கீழே வரைக்கும் எக்கச்சக்கமான கடாய் ரேஞ்சஸ் நம்ம கிட்ட இருக்கு. நிறைய இருக்குது. உள்ள வந்தா வேண்டான்னு சொல்றதுக்கு ஒரு பொருளும் இல்லை, வேணும் வேணும்னு சொல்றதுக்கு எக்கச்சக்கமான பொருட்கள் நம்ம கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பேக்யார்ட் இருக்கு, எங்களுக்கு பெரிய ஸ்டவ் இருக்கு, ஒரு 16 இன்ச் டயால பெரிய பெரிய தோசை தவாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்காகவே வந்து நாங்கள் பெரிய தோசை கல்லுமே வச்சுருக்கோம் இங்கே. வித் ஹேண்டில்லையும் இருக்குது, வித்தவுட் ஹேண்டில்லையும் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அப்படியே பை பண்ணிட்டு போயிடலாம். இதுவுமே அதே திக்னஸில் பேப்பர் ரோஸ்ட் கல்லில் தான் நம்மளும் கொடுக்குறோம் இதுவுமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேக்யார்டில் பெரிய ஸ்டவ்ஸ் வச்சு போடுறவங்க வந்து இதை வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்கக்கா. இதுலேயே ஸ்கொயரில் வேணாலும் கிடைக்குமாங்கக்கா? இல்லை, இப்போ நம்ம கிட்ட வந்து இருக்கிறது ரவுண்டு தான் ரெடியாக இருக்கிறது. ஆர்டர் பேசிஸில் நம்ம ஸ்கொயரில் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் காஸ்ட் அயன் மட்டும் கிடையாது, நம்மக்கிட்ட ஹியூஜ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராஸ் அண்ட் பிரான்ஸ் குக்வேர்ஸுமே நிறைய இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராஸ் அண்ட் சர்டிஃபைட் பிரான்ஸ். உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபைட் பிரான்ஸுன்றது வந்து ரொம்பவே ஃபியூ ஷாப்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். அதில் நம்ம வந்து ஒன் ஆஃப் த டாப் ரேங்கிங் 5ல வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பானா உருளி, இது வந்து பியோர் வெங்கலத்தில் செஞ்சது. இதோடைய சவுண்டு நான் உங்களுக்கு வந்து கேட்குறேன் பாருங்க. அதோடைய இது வந்து நீங்கள் இப்போ ஸ்டாப் பண்ணால் தான் தம்பி போகும். இப்போ நீங்கள் நான் வந்து அடிக்கிறேன், நீங்கள் கை வச்சா மட்டும்தான் அந்த வைப்ரேஷன் ஸ்டாப் ஆகும். கை வைங்க. ஆமாங்கக்கா. அந்த கை வச்சிங்கன்னா அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். அவ்வளோ பியூரான வெங்கலங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. வெங்கலத்துலேயே தோசை தவா இருக்குது, வெங்கல தோசை தவா அவ்வளோ நல்லா இருக்கும். செட்டிநாடு ஸ்டைலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தோசை நல்லா அப்படி செவக்க போடணுன்னா அவ்வளோ சூப்பராக வரும். அதே மாதிரி செட்டிநாடு பணியாரம் பண்ணணும், உண்ணியப்போ செய்யணும்னா அதுக்கும் வந்து நம்ம கிட்ட பணியார கற்கள் வந்து பிரான்ஸ்லேயே இருக்கு. பொங்கப்பானை, கடாயி, உருளி, எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் பை பண்ணால் நம்மளுடைய ஸ்டோரை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ராஷ் குக்வேர்ஸ் சென்னை OMR பெருங்குடியில் இருக்குது. நம்மளுடைய வெப்சைட்டையும் நீங்கள் விசிட் பண்ணலாம். இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்டில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. நம்மளுடைய வெப்சைட் வந்து rashcookware.in. அதில் போயிட்டீங்கன்னா எல்லா ப்ராடக்ட் இப்போ காமிச்ச எல்லா ப்ராடக்டோடைய ப்ரைஸுமே உங்களுக்கு வந்து அங்கே அப்டேட் ஆகிருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு கூட நம்ம ஸ்டோருக்கு வரலாம். நம்ம ஸ்டோரில் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஒரு ஸ்டோரே வந்து ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்ம ஸ்டோரை விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.